to infinity easy learn 10th max trigonometry chapter la exercise 6.1 la second sum பார்க்க போறோம். la question என்னன்னு பார்த்தலாம். prove the following identities. first sum 1 minus tan square theta by cot square theta minus 1 equal to tan square theta அப்படின்னு நம்ம prove பண்ணணும். இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடை எழுதிக்குருவோம். 1 minus tan square theta equal to 1 minus tan square theta by cot square theta minus 1 equal to இதை என்னென்னு எழுதலாம் அப்படின்னா நியூமரேட்டர் அப்படியே எழுதிக்குருவோம். இதை ஃபஸ்ட்டு நம்ம இப்போ எதுவும் பண்ண வேண்டாம். 1 minus tan square theta by the cot square theta-வை 1 by tan square theta அப்படின்னு எழுதலாம். ஏன் அப்படி எழுதுகிறோம் அப்படின்னா நமக்கு தெரியும் cot theta அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது வந்து tan theta-உடைய ரெசிப்ராக்கல் தலைகீழி. tan theta-வை தலைகீழாக எழுதுனா cot theta வரும். cot theta-வை தலைகீழாக எழுதுனா tan theta வரும். காட்டும் டேனும் ஒன்றுக்கு ஒன்று தலைகீழாக இருக்கும். அதனால் cot square theta-வை tan square theta-வை எழுதும்போது அப்படியே தலைகீழாக 1 by அப்படின்னு வந்துடுது. இந்த பை மைனஸ் 1 அப்படியே எழுதிக்கிடுவோம். ஈக்குவல் டு இந்த மேலே இருக்கிற 1 minus tan square theta அப்படியே இருக்கும். பை இங்கே வந்து நம்ம எல்சிஎம் எடுக்க போகிறோம். எல்சிஎம் அப்படின்னா மீச்சிமா தமிழில். இப்போ எல்சிஎம் என்ன எடுக்க போகிறோம்னா tan square theta minus 1. இது எப்படி நீங்கள் tan square theta minus 1 அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா இங்கே எதுவுமே இல்லாதனால பை 1ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ இங்கே tan square theta இங்கே 1 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 1 into tan square theta tan square theta. இப்போ நியூமரேட்டரில் இந்த டினாமினேட்டரையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். இதில் tan square theta இருக்குது, இங்கேயும் tan square theta இருக்குது. ஸோ எல்லாமே அப்படியே இருக்கிறதுனால நியூமரேட்டரில் இருக்கிற 1-ஐ நம்ம 1-ஆலே மல்டிப்ளை பண்ணுவோம். மைனஸ் இங்கே 1 தான் இருக்குது, இந்த tan square theta இந்த டினாமினேட்டரில் இல்லை. அப்போ இந்த tan square theta-வை கொண்டு வந்து அப்படியே இந்த நியூமரேட்டரை மல்டிப்ளை பண்ண போகிறேன். tan square theta இன்ட்டு மேலே இருக்கிற நியூமரேட்டர் 1 ஈக்குவல் டு 1 minus tan square theta by இங்கே வந்து 1 into 1 1 minus tan square theta into 1 வந்து tan square theta. இது உங்களுக்கு புரியறதுக்காக தான் இவ்வளோ தூரம் எழுதுகிறேன். இந்த ஸ்டெப்பை நேரடியாக இந்த ஸ்டெப்பாகவே நம்ம எழுதிடலாம், நமக்கு புரியும் அப்படின்னா. இந்த tan square theta-வை அப்படியே எழுதிருக்கோம். ஈக்குவல் டு 1 minus tan square theta அப்படியே இருக்கும் இன்ட்டு இந்த ஃப்ராக்ஷனை நம்ம அப்படியே மேலே கொண்டு போவோம். மேலே கொண்டு போகும்போது எப்போவுமே இப்போ 2/3 மேலே கொண்டு போனால் 3/2 2/3 மேலே எடுத்துகிட்டு போனால் 3/2 மாறிடும் இல்லையா? அதே மாதிரி இதுவும் என்னவா மாறிடுது, அப்படியே தலைகீழாக மாறிடுது, ரெசிப்ராக்கல். அப்போ tan square theta மேலே வந்துடுது பை 1 minus tan square theta கீழே டினாமினேட்டருக்கு போயிடுச்சு. இப்போ நம்ம இந்த 1 minus tan square theta இருக்கு இல்லையா, இதையும் இந்த 1 minus tan square theta-வையும் ஒன்று நியூமரேட்டர்லேயே ஒன்று டினாமினேட்டர்லேயே இருக்கிறதுனால அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். பண்ணதுனால ஈக்குவல் டு என்ன இருக்குது, வெறும் tan square theta மட்டும்தான் இப்போ நம்மக்கிட்ட மீதி இருக்குது. இதுதான் என்னது, ரைட் ஹேண்ட் சைடு. சம்மில் இருக்கிற ரைட் ஹேண்ட் சைடை நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது ரெண்டாவது சம் என்ன சொல்கிறாங்க, cos theta by 1 plus sin theta equal to secant theta minus tan theta. ஓ cos theta by 1 plus sin theta equal to இதை வந்து நம்ம secant theta minus tan theta அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம்னா இப்போ டினாமினேட்டரில் 1 plus அப்படின்னு இருக்கிறதுனால இதோடைய கான்ஜுகேட்
இதோடைய காஞ்சுகேட்டால் நான் மல்டிப்ளை பண்ண போகிறேன். 1 + sin தீட்டாவுக்கு காஞ்சுகேட் 1 - sin தீட்டா. இங்கே ப்ளஸ் இருந்தால் மைனஸ் போடுவோம், மைனஸ் இருந்தால் ப்ளஸ் போடுவோம். மாற்றி போட்டால் அது காஞ்சுகேட். இப்போ காஸ் தீட்டா பை 1 + sin தீட்டா இன்ட்டு 1 + sin தீட்டா இருக்கிறதுனால 1 - sin தீட்டாவால் மல்டிப்ளை பண்ணி 1 - sin தீட்டாவால் டிவைட் பண்ணணும். ஏன் மல்டிப்ளையும் பண்ணணும் டிவைடும் பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஃப்ராக்ஷன் வந்து எப்போவுமே ஒரு தராசு மாதிரி, அதில் நியூமரேட்டர் டினாமினேட்டர் பேலன்ஸ் ஆகி இருக்குது. இப்போ நம்ம ஒரு தட்டில் மட்டும் வெயிட் போட்டோன்னா அதோட பேலன்ஸ் போயிடும் இல்லையா? அதனால அந்த தட்டு ரெண்டும் சமமாக நிற்கணும்னா இந்த சைடு எவ்வளோ வெயிட் போட்டோமோ அதே வெயிட் இந்த சைடும் போடுவாங்க. இப்போ வெயிட் எந்த சைடு போட்டால் அதுக்கு ஈக்குவலான பொருள் இந்த பக்கம் போடுவாங்க. அந்த மாதிரி இப்போ இந்த ஃப்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் நியூமரேட்டருக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அதே காரியத்தை டினாமினேட்டருக்கும் பண்ணணும். நியூமரேட்டரை என்ன பண்ணியிருக்கேன், நான் 1 - sin தீட்டாவில் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். அதனால அதையே நான் டினாமினேட்டருக்கும் பண்ணினாதான் இந்த ஃப்ராக்ஷனோட வேல்யூ வந்து மாறாமல் இருக்கும். என்ன பண்ணாலும் சைனை மாற்றினாலும் சரி, ப்ளஸ்ஸை மைனஸ் ஆக்கலாம், என்ன பண்ணாலும் நியூமரேட்டருக்கு பண்ணுற அதே காரியத்தை டினாமினேட்டருக்கும் பண்ணணும். இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு இத்தருக்கு மட்டும் பண்ணிட்டு விட்டுறக்கூடாது. இப்போ காஸ் தீட்டா இன்ட்டு 1 - sin தீட்டா பை இங்கே வந்து 1 + sin தீட்டா into 1 - sin theta equal to, இப்போ இதில் பாருங்கள், இந்த 1 + sin theta 1 - sin theta என்ன மாடலில் இருக்குது, a + b into a - b மாடலில் இருக்குது. a + b இங்கே a - b மாடலில் இருக்குது. அப்படின்னா a² - b². அப்போ cos theta into 1 - sin theta by a² - b². a இருக்க வேண்டிய இடத்துல 1 இருக்குது. அப்போ 1² - b இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குது, sin theta இருக்குது. அப்போது sin² theta equal to cos theta into 1 - sin theta by 1 - sin² theta equal to, இப்போ இதை வந்து cos theta into 1 - sin theta by 1 - sin² thetaவை cos² thetaன்னு எழுதிக்கலாமா? ஐடென்டிட்டி 1 sin² thetaனா cos² theta. இப்போ இங்கே இந்த cos theta கேன்சல் ஆயிரும், இதில் ஒரு ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். ஏன்னா இங்கே 2 cos theta இருக்குது. cos² thetaங்கிறது cos theta into cos theta. ஸோ ஒரு cos theta கேன்சல் ஆயிடுச்சு, மேலே உள்ள ஒரு cos theta கேன்சல் ஆகிட்டு. இப்போ மீதி என்ன இருக்கும், 1 - sin theta by cos theta equal to, இப்போ இதை பிரித்து எழுதலாம் டினாமினேட்டரை, 1 / cos theta minus sin theta by cos theta. இந்த cos thetaங்கிற டினாமினேட்டரை இந்த 1க்கும் இந்த sin thetaவுக்கும் பிரித்து எழுதிட்டேன். இப்போ 1 / cos thetaங்கிறது என்னது, secant theta minus sin theta by cos thetaங்கிறது tan theta equal to right hand side. ப்ரூவ் பண்ணியாச்சா சம்மில் கேட்டதை? இந்த சம் ரெண்டும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ சம் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் உங்களுக்கு கிளியராக இருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சில்ட்ரன். தேங்க்யூ.